இன்னும் இது போக இன்னும் 30 மன்றம் ரெடியாக இருக்குது. ஆனால் அரசாங்கம் வந்து அதில் நிறைய பிரச்சனைலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் எங்களுக்கு வந்து மண்டபம் எடுக்கிறதுக்கோ இல்லை இடம் ரெண்டல் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தடங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. பட் ஆனால் அப்படி அதையும் மீறி நாங்கள் இன்னும் ஒரு 30 மன்றம் கூட விரைவில் இந்த மாதம் கடைசியில் நாங்கள் ஓப்பன் பண்ணிடுவோம். அதான் அட்வான்ஸு கொடுத்துட்டா அந்த அட்வான்ஸை வந்து திரும்பி வாங்க வச்சிடறாங்க. ஸோ அந்த மாதிரி ரெண்ட்டுக்கு ஒரு இடம் வாடகைக்குன்னு போனோம்னா அந்த மாதிரி வாடகை வந்து திரும்பி கவர்மெண்ட் சைடு ப்ரெஷர் போட்டு அவங்க திரும்பி கொடுக்க வச்சிடறாங்க. நாங்கள் போலீஸ்லேயே இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். நான் நல்லவராக கெட்டவரான்னு கேள்வி கேட்குறது எனக்கே காமெடியாக இருக்கும். நல்லவராக கெட்டவர் நானே கேட்டுக்க முடியாது. நாங்கள் எங்கள் மன்ற தலைவர் ரீகன் அவர்கள் வந்து சைபர் கிரைமில் வந்து இந்த மாதிரி நாங்களும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கோம். அதை உரிய நடவடிக்கை அவங்க எடுப்பாங்க. மக்கள் மன்றத்தை எப்போ பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியாக மாற்றலாம். அது ஒருவேளை அரசியல் கட்சியாக மாற்றினீங்கன்னா அந்த இடையூறுலாம் வராதில்லை. கட்சியானாலும் கண்டிப்பாக அவங்க இடையூறுதல் கொடுத்து தான் இருப்பாங்க. அதையும் நாங்கள் மீறி சண்டை போட்டு தான் வர முடியும். ஏன்னா அரசியல் வந்தாச்சு, அதில் கண்டிப்பாக எல்லாரும் இடையூறு கொடுப்பாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, மிரட்டுவாங்க. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம அரசியல் வந்தாங்கன்னா அது அந்த எந்த பயம் இல்லைனால நாங்கள் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கோம். கட்சி ஜனநாயக கட்சி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் போர்டு வச்சுருக்கோம். ஆஃபீஸில் நீங்கள் போர்டு வச்சுன்னா இந்த ஃபுல்லாக வெளியாக இருந்தது. சமூக வலைதளங்களில் பரவலாக பழகிடுச்சு. பாஜக எடுத்துக்கலாமா? இது என்னென்னா எங்களை விட மற்றவங்க தான் இதில் ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. நாங்கள் ஒரு நேரத்தில் அனௌன்ஸ் பண்ணுவோம், இதை எடுத்து நாங்கள் வெளியில் சொல்லுவோம். நாங்கள் அதுக்கு ஒரு டைம் நேரம் காலம்லாம் பார்த்துட்டு அது எல்லாம் ரெடி ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்குள்ளேயே எல்லாருமே வந்து இதை ஆர்வமாக எடுத்து இதை பொதுமக்கள் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்லேயும் அது போக எங்களுக்கு எதிராக இருக்கவங்க எல்லாருமே ஒரு பயத்துலேயும் இதை வந்து வெளிப்படுத்தி நாங்கள் ஃபஸ்ட்டு கட்சி ஒன்று ஆரம்பிக்க முடியாதுன்னு ஒன்று சொல்லி இவங்க எப்போ அப்ளை பண்ணி எப்போ வரையும் இது எப்போ கிடைக்குங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறியாக இருந்ததுன்னு ஏதோ டைம் பாஸ் பண்ண வந்துட்டுருக்காங்க. இவங்க உண்மையாகவே சீரியஸ் அரசியல் பண்ணலன்னு சொன்னாங்க. இன்றைக்கி அதுக்குரிய நேரம் வரும்போது நாங்கள் கண்டிப்பாக சீக்கிரம் லான்ச் பண்ணிடுவோம். அது கண்டிப்பாக அந்த நேரம் வரும்போது நாங்கள் பேர் அதோட கொள்கை எல்லாத்தையும் நாங்கள் தெரியும். நீங்கள் அரசியல் கட்சியாக மாறின பிறகு பாஜக கூட நீங்கள் சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லைங்க, அதான் எதிர்கட்சிக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு சொல்லணும். அதுக்காக அவங்க கிளப்புற விஷயங்கள் நம்ம வந்து மக்களுக்கு அதேமாதிரி ஏதோ பிஜேபியோட பி டீம்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க. நம்ம யாரோட பி டீமோ ஏ டீமோ இருக்க தேவையில்ல, மக்களோட டீமோ மக்களுக்கு தேவையான விஷயத்தை நம்ம செஞ்சாலே மக்கள் அதுக்குரிய நடவடிக்கை எடுப்பாங்க, அதுக்குரிய பாசத்தை காட்டுவாங்க. அவங்க தேர்ந்தெடுக்கணும் யாரை கொண்டு வரணும்னு அன்றைக்கி முடிவு பண்ணட்டும். இது வந்து தேவையில்லாமல் அலிகேஷன் சொல்லி அது மக்களோட பயத்தை தான் அது வெளிப்படுத்தும். பாஜக கூட்டணி இருக்காது. இப்போதைக்கு அந்த மாதிரி எந்த ஒரு முடிவும் இல்லை. கட்சி ஜனநாயக கட்சின்றது கன்ஃபார்மாக அந்த கட்சி பேரில் தான் அது இல்லை, அதை பேரை நான் வந்து கண்டிப்பாக நான் கூடிய விரைவில் நான் சொல்லுவேன். எஸ்ஐஆர் திருத்தத்துக்கு பிறகு வந்து புதுச்சேரியில் கிட்டத்தட்ட 40,000 வாக்குகள் குறையும் அப்படிங்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உண்மையாக இப்போ என்னென்னா போலி வாக்கு வந்து இருக்கக்கூடாது. அது யாராக இருந்தாலும் அது தடுக்கப்படும். ஏன்னா நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, நிறைய பேர் இங்கேருந்து குடிமாறி போயிருப்பாங்க, இல்லை புதுசாக குடி வந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் லிஸ்ட்டு வந்து செக் பண்ணிவிட்டு அது உண்மை இருக்கவங்கள வச்சுக்கணும், இல்லாதவங்களும் எடுக்கணும். இதை போய் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறதுல ஒரு நான் இல்லை. இப்போ ஏர்போர்ட்டில் போகிறோம், ஒரு செக்கிங் பண்ணுறாங்க, போலீஸ் எப்படி என்னை வந்து செக் பண்ண முடியும், நான் அந்த குடிமகன் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து சில ப்ரொசீஜர் இருக்குது, அதை வெரிஃபை பண்ணுறாங்க. வெரிஃபை பண்ணுறதை போய் நம்ம தப்புன்னு எடுத்துக்க முடியாது. 40,000 ஓட்டு, ஏன்னா அது கள்ள ஓட்டுக்காக திட்டப்படுற இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் தெரியும். ஒன்றும் இல்லை, இப்போ ரீசெண்டாக கூட மருத்துவத்தில் வந்து ஊழல் நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு ஆல்ரெடி பெயில் கிடச்சிருச்சு. இந்த மாதிரி இப்படியே நீங்கள் அரெஸ்ட் பண்ணுற அக்யூஸ் நம்பர் 2 3 இந்த மாதிரி ஆளுனா நீங்கள் ஈஸியாக பெயில் கொடுத்துட்டீங்கன்னா எப்படி அவங்க முன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது இதெல்லாம் வந்து சரிப்படுத்தணும். அப்படிங்கிறது ஆதரிக்கிறத விட அது உண்மையாக நம்ம இப்போதைக்கு தேவை இருக்குது. இந்த நேரத்தில் வந்து எஸ்ஐஆர் வந்து எல்லாம் வெரிஃபிகேஷன், எலெக்ஷன் முன்னாடி உண்மையாக இவ்வளோ பேர் இருக்காங்களா இல்லையாங்கிறத ப்ரூஃப் வேணும். அதை வெரிஃபை பண்ணுறாங்க. அதில் யாராவது அப்ஜெக்ஷன் வந்து எல்லா கட்சியும் தெரிவிச்சுக்கலாமே. ஏன்னா எங்கள் தொகுதியில் வந்து இவ்வளோ பேர் எங்கள் வாக்காளர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது அகேன்ஸ்டாக ஒரு அவங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி கிடைக்கலன்னா நாங்களே போய் நின்று அவங்களுக்கு வாங்கி கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து ஏதாவது எதிர்கட்சி ஏதோ ஒரு காரணம் சொல்லுங்கிறக்காக சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக அரசு வந்து நடவடிக்கை எடுத்து வருது. ஸ்பீக்கரே சொல்லியிருக்காரு, எங்களுக்கு தெரிய வந்தோடனே நடவடிக்கை எடுக்கிறோம். சிபிசிஐடி வந்து குழப்பமாக செயல்படுது. அவர் பெயில் வாங்கிக்கிறார், ஒரு பெயிலை கேன்சல் பண்ணுவோம். காவல்துறை வந்து மனு கொடுத்துருக்கு நீதிமன்றத்தில். ஆனால் நீங்கள் மீண்டும் முதல்வரே நேரடியாக வந்து விமர்சனம் செய்யணும், முதல்வருக்கு சம்மந்தப்படுவார் சொல்லுங்கள் எப்படி? அதை நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நான் வெறுப்பு அரசியல் பண்ண வரல. ஆனால் அட் த சேம் டைம் யாராவது ஒருத்தர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். நான் தான் இந்த ஒரு இடத்துக்கு தலைவர், நான் வந்து ஒரு யூனியன் டெரிட்டரியோட சீஃப் மினிஸ்டர். நான் நல்லதோ கெட்டதோ எதாக இருந்தாலும் அந்த டீம் லீடர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சொல்வார், நாளைக்கு ஒரு கெட்டது நடந்ததாக கூட அந்த கெட்டது அவருன்னு எடுத்துக்குவார். நல்லது வந்துச்சுன்னா அது 4 பேருக்கு பகிர்ந்து கொடுப்பார். ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வந்து அந்த இடத்துல
இருக்கவங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் இந்த மாதிரி. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு இப்போ தெரிய வந்த விஷயம். இது வந்து 1000-2000 கோடிக்கு மேலே உள்ளதுன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி எனக்கு அப்போலேருந்து சந்தேகம் இருக்குது. இன்னமும் லிக்கரில் இருக்கட்டும் எல்லா பொருட்களையுமே இந்த மாதிரி போலியாக தயாரித்து இதை வந்து மார்க்கெட்டில் சப்ளை பண்ணுறாங்க. இதில் வந்து நிறைய பேர் டேக்ஸ் கட்டாமல் பண்ணுறாங்க. இதில் வந்து நிறைய தரமற்ற பொருளை கொடுக்குறாங்க. இதனால நிறைய வந்து கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஆகுது, மக்களுக்கு வந்து அவங்களோட உடலும் கெட்டு போகுது. ஸோ இதை வந்து அரசாங்கம் உண்மையாகவே ஒரு நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு உங்களோட நிலைப்பாடு என்ன? கண்டிப்பாக சிபிஐ இதுவே ரொம்ப லேட்டு. இது இமீடியட்டாக ஆல்ரெடி இடி இன்வால்வ் ஆகிறேன்னு சொல்லியிருக்காங்க. சிபிஐ வந்து எவ்வளோ சீக்கிரம் உள்ளே வராங்களோ அது அவ்வளோ நல்லது. ஏன்னா இந்த சிபிஐ ஒரு சென்ட்ரல் ஏஜென்சி வச்சு இது ப்ராப்பராக வந்து எந்த பயாஸ், ஏன்னா இதில் வந்து நிறைய அரசியல் கட்சி சம்மந்தப்பட்டவங்களும் இதில் தலையிட்டிருக்காங்க. அப்படி இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்து போயிருக்காது. அப்படி இருக்கும்போது இதில் கண்டிப்பாக பெரிய பெரிய தலைகள் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. இதை கண்டிப்பாக சிபிஐ வச்சா தான் அது உண்மை என்னன்னு வெளியில் வரும். 9ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் புதுச்சேரிக்கு வராரு. அவரை நீங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, அன்றைக்கி வந்து அது ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும். அன்றைக்கெலாம் சந்திக்கிற ஐடியா இல்லை. அதான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, நான் என்னோட கட்சியை ஓப்பன் பண்ணிவிட்டு அன்றைக்கி தான் நான் வந்து இந்த கூட்டணி பற்றி இதெல்லாம் பேசலான்னு நான் சொல்லியிருக்கேன். ஆங்கில நாளிதழுக்கு பேட்டி கொடுத்துருக்கீங்க. விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. உண்மையிலே நீங்கள் கட்சி ஆரம்பிச்சாரு விஜயுடன் கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இல்லை ஆமாம், நான் என்னென்னா நாங்கள் இனிஷியேட் எடுக்கிறோம். நம்ம வந்து ஒரு கட்சி இருக்குன்னா நம்ம 4 பேர்ட்டு கலந்து பேசி நம்ம இன்றைக்கி புதுசாக ஒரு நியூ ஃபோர்ஸ் வரும்போது இளைஞர்கள் அதில் இன்வால்வாக இருக்குன்னா நாங்கள் யோசிக்கிறோம். அது ஒத்துவரும். நம்ம வந்து இது வரணும்னு நினைக்கிறோம். அது அவங்களும் இஷ்டப்பட்டு ஓகே இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சாங்கன்னா அது ஒன்றும் சேர முடியும். அப்படி இல்லைன்னா நாங்கள் தனியாக நிற்போம். ஆதரவச்சு நாங்கள் இருக்காரு நீங்கள் தாவக்காவுக்கு இல்லை அவர் என்ன வேணால் பண்ணட்டும், அது முக்கியம் இல்லை. ஏன்னா கட்சி தலைவர்னா அவர் தான் யோசிப்பார். ஏன்னா எது நம்மளுக்கு நல்லது, நம்ம மக்களுக்கு நல்லது, நாளைக்கு எப்படி நம்ம ஜெயிச்சு எங்கே வந்தோம்னா. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க தமிழ்நாடு விட்டுட்டு அதிகமாக புதுச்சேரியில் தான் புஷி ஆனந்தும் ஆதவர்ஜுன் இங்கே தான் ரொம்ப நேரம் டைமை செலவச்சிட்டு இருக்காங்க. இதை விட்டுட்டோம்னா அங்கேயே கோட்டை விட்டுற போகிறாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாமல் சுற்றிட்டு இருக்காங்க. பாவம் இங்கே வந்து ரோட் ஷோ கேட்குறாங்க. ஏதாவது காமன் சென்ஸ் ஏதாவது இருக்கா? ஒரு பேசிக் அறிவு உள்ளவங்க கூட இதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா இங்கே எல்லாமே ஓப்பன் ட்ரைனேஜ் சிஸ்டம். அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து ஆல்ரெடி 41 உயிருக்கு வந்து பலியாக இருக்காங்க. அதுக்கு வந்து எல்லாரும் ஊரை விட்டு ஓடி எல்லாம் ஒழிச்சிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கிற நிலைமையில வந்து இன்றைக்கி திடீர்னு திரும்பி இதே வந்து ஒரு இஷ்யூ வந்து வரக்கூடிய விஷயத்துக்கு திரும்பி கேட்குறாங்கன்னா அவங்களோட அந்தளவுக்கு அவங்களோட அறிவு காமிக்குது. இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவங்களுக்கு அவங்க வந்து மதத்துக்கோ எந்த ஒரு மதத்துக்குமே அவங்க ஆதரவு தெரிவித்ததில்லை. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து நம்ம பூர்வீகம் இன்றைக்கி நேற்று நடந்ததில்லை. இது 5000 வருஷம் 10,000 வருஷம் முன்னாடி இருக்கிற நம்ம தமிழ் மக்களுக்கும் நம்ம உணர்வுக்கும் நம்மளோட இறைவனுக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு. இதை வந்து இன்றைக்கி நேற்று வந்து இதை வந்து போலீஸ் வச்சு அதுக்கு கோர்ட் ஆர்டரே இருக்குது. கோர்ட் ஆர்டரை மீறி வந்து இவங்க அதை மீறியும் இவங்க செயல்படுறாங்கன்னா அது அவங்களோட அறியாமை தான்